கிட்டத்தட்ட 10 அறிக்கைகள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு. இந்த தேர்தல் அறிக்கை எல்லாமே மக்கள்கிட்ட போய் விஜய் இப்போ தேர்தல் அறிக்கையாக திரும்பி மக்களுக்கு சொல்கிறார். ஓகே, இந்த 10 தேர்தல் அறிக்கையுமே சிறப்பான ஒரு அறிக்கை நான் பார்க்குறேன். எந்த அரசியல் கட்சி தலைவர்களுமே செய்ய முடியாத, சொல்ல முடியாத அளவுக்கு இந்த விஷயத்தை அவர் பண்ணியிருக்கார். தாய்மார்கள்ட்ட, பெண்கள்கிட்ட ஒரு சகோதரன் அண்ணனாக ஒரு கோரிக்கை வைக்கும்போது என்ன சொன்னால், உங்கள் வீட்டு வாசலில் கோலம் போடும்போது விசில் அந்த சின்னதை கோலமாக போடுங்க. ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ் இருக்காங்க, 18 வயசு 19 வயசு, இப்போ தான் என்ட்ரி ஆகிறாங்க. கிட்டத்தட்ட 14 லட்சத்துக்கு மேலே ஓட்டுட்டு இருக்கு. அவருடைய வாக்கு சதவீதம் 98-99% விஜய்க்குன்றாங்க. வணக்கம் சார். வணக்கம். விஜயின் தேர்தல் அறிக்கை 10 பக்கம் 12 பக்கம் அறிக்கையை மொத்தமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காரு. எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கேள்வி இருந்தது. இதை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்திருக்கலாம், ஒரு 20 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்திருக்கலாம்ங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் எலெக்ஷனுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த அறிக்கை இல்லை? இப்போ பண்ணதாங்க சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்போ தான் அரசியலை விஜய் அவர்கள் கற்றுக்கொண்டார்னு நினைக்கிறேன். நான் அதை நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நார்மலாக அது இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்குது, மக்கள் அதை பார்த்துட்டு அதை கடந்து போயிடுவாங்க. ஆனால் அடுத்த வாரம் இந்நேரம் எலெக்ஷன் கிட்டத்தட்ட வாக்குப்பதிவு நிறைவு பண்ணக்கூடிய ஒரு டைமாக இப்போ இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வீக் முடிஞ்சிடும். ஒரு வாரத்துக்கு முன்பாக நடக்கும்போது தான் சிறப்பான விஷயங்களாக பார்க்க விடும். 21ஆம் தேதியே பிரச்சாரம் முடியுது. உங்களுக்கு 23 தான் வாக்குப்பதிவு, 21 மாலையே பிரச்சாரம் முடிஞ்சிடும். இன்னைக்கு தேதி கிட்டத்தட்ட 17, இன்னும் ஒரு 5 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. இது ஒரு சிறப்பான ஒரு நேரமாக தான் நான் இதை பார்க்குறேன். கிட்டத்தட்ட 10 அறிக்கைகள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு. இந்த தேர்தல் அறிக்கை எல்லாமே மக்கள்கிட்ட போய் விசாரித்து என்ன தேவை, என்ன வேணும், உங்களுக்கு உங்கள் ஊரில் என்ன இல்லை, உங்களுடைய வாழ்வாரத்துக்கு என்ன தேவைங்கிற அளவுக்கு ஒரு குழுவை நியமித்து மக்கள் மத்தியில் ஒரு சர்வே எடுக்க சொல்லி தான் அவர்கள் சொன்னத விஷயத்தை தான் விஜய் இப்போ தேர்தல் அறிக்கையாக திரும்பி மக்களுக்கு சொல்கிறார். இந்த 10 தேர்தல் அறிக்கையுமே சிறப்பான ஒரு அறிக்கை நான் பார்க்குறேன். எந்த அரசியல் கட்சி தலைவர்களுமே செய்ய முடியாத, சொல்ல முடியாத அளவுக்கு இந்த விஷயத்தை அவர் பண்ணியிருக்கார். மற்றவர்களுக்கு இலவசம் 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 அப்படிங்கிற பார்வை தான் இருக்குது. இவர்கள் பார்க்கும்போது சில பேர் சொல்கிறதும் ஓகே, மற்றவர்கள் இவர்கள் சொல்லும் போது விஜய் சொல்கிறத பார்க்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்குது. பெண்கள் மனசில் போய் ஆழமாக சிந்திக்கூடிய அளவுக்கு இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று சொல்கிறாரு, 25 லேக்கு. அதில் மாற்று உடல் உறுப்புகளுடைய ஆப்ரேஷன், இது அந்த காப்பீட்டு தொகை, இதெல்லாம் உண்மையிலேயே சிறப்பாக இருக்கும். அந்த அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ஒரு மாற்று உறுப்புலாம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் சாதாரணமாக கிடைக்காது உங்களுக்கு அதை. ஸோ அந்த மாதிரி ஒரு காப்பீட்டு, இது படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, எல்லாம் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டில் அதை பதிவு பண்ணிட்டு காத்துட்ருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கு, விவசாய கடன் உங்களுக்கு. ஸோ 5 ஏக்கர் உள்ளே இருந்து அந்த கூட்டுறவு கடன் வாங்கியிருந்தால் 100% தள்ளுபடிங்கிறார். 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் 50% தள்ளுபடிங்கிறார். இது உங்களே சிறப்பாக ஒன்று இருக்குங்க. இப்போ நெல் குவிண்டாலுக்கு ஒரு ரேட் சொல்கிறாங்க, கரும்பு டன்னுக்கு ஒன்று விஷயம் சொன்னது. இந்த இதில் அந்த விவசாயத்தில் நாராயண் ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு அவர்கிட்ட ஃபஸ்ட்டு தெரியல, அவர்கிட்ட தான் கொடுக்குறாரு. அந்த பெரியவரை கூப்பிட்டு வச்சு அவர் அப்படி கண்கள் திக்குமுக்காடுறாரு அவர் இதை. ஏன்னா இங்கே ஒரு தேர்தலுக்கு கொடுத்ததே பார்த்தீங்கன்னா சாதாரணமான எளிய மக்கள்கிட்ட தான் கொடுத்து எளிய மக்களுக்கு தேவையான விஷயங்களாக அவர் சொல்கிறார். அதில் முக்கியமாக பார்க்க போனால் எத்தனையோ பெண்கள் திருமணம் ஆகாமல், திருமணத்தை நகை வாங்க முடியாமல், நல்ல பட்டு சேவை வாங்க முடியாமல் இருக்கிற ஃபேமிலி எவ்வளோ பேர் இருக்குங்க. நீங்கள் இந்த சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. சிட்டியை விட்டு தாண்டி நிறைய பேர் போய் பாருங்கள். நீங்கள் அவ்வளோ பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க. அவர்களுக்கு 1 பவுன் சவரன் நகையும் பட்டு சேலையும், அதை விலையுறந்த பட்டு சேலையும், சீர்வரிசைகள், அண்ணனுடைய சீராக நிறைய விஷயங்கள். அப்போ எப்படி பேக்கேஜாக போய் நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ 2500 ரூபா உதவித்தொகைன்றது ஒன்று. அப்புறம் வருஷத்துக்கு 6 சிலிண்டரு, மிகப்பெரிய விஷயங்கள் அது. நீங்கள் சிலிண்டரை வாங்க வேண்டியது காசு கொடுத்து. இது ஒன்று. அப்புறம் 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு மாதம் மாதம் ஓய்வூதியம் இருக்குது. அது உண்மையிலே எத்தனை பேர் பெண்களும் ஆண்களும் இந்த முதியவர்கள் மாறும்போது சாப்பாடுகள் இல்லாமல் வீட்டில் உள்ள பிரச்சனைகளை சந்தித்து வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சு பிளாட்ஃபார்மில் தூங்குறவங்க எத்தனை பேர் தெரியுமா இருக்காங்க? கண்கலங்குறாங்க நிறைய பேர். இப்போ பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு விஜயோடைய ரசிகர்கள் விஜய் உணவில்லா திட்டத்தில் நிறைய சாப்பாடு டெய்லி போட்டுருக்காங்க சென்னை சிட்டியில். ஸோ அவர்களுக்கு ஓய்வூதியம் நீங்கள் கொடுத்தீங்க, ஓய்வூதியம் கிடையாது, அந்த முதியவர்களுக்கு அந்த ஒரு நிவாரண ஊக்கத்தொகை கொடுத்தீங்கன்னா அது வீட்டில் வச்சுக்குவாங்க. இப்போ மாதம் ஒரு 2000-3000 ரூபா வருது, நம்ம வாட்டுக்கு வச்சுக்குவோங்களே, இந்த பணத்துக்காக வச்சுக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஸோ திட்டங்கள் நிறைய சிறப்பாக இருக்குங்க. மிகப்பெரிய விஷயம் அடுக்கிக்கிட்டே போகலாம். நீங்கள் அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பட் செயல்படுத்துறதுக்கான வழிமுறைகளையும் அவர் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கார். நடைமுறைக்கு சாத்தியமானு கேட்பாங்க, சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதை இன்றைய தேர்தல் அறிக்கை உண்மையிலேயே மிக சிறப்பான ஒரு அறிக்கையாக நான் பார்க்கப்படுறேன். இதில் குறிப்பாக அந்த ஸ்டேஜில் பின்னாடி உட்கார வச்சுருக்க ஒரு 7-8 பேரை உட்கார வச்சுருந்தார் அவருடைய வரிசையிலேயே. அதில் சகோதரி திருநங்கை அவர்கள் ஒருத்தவங்க இருக்காங்க, அவர்களை வர வச்சு சால்வை போற்றி அந்த தேர்தல் அறிக்கையும் கொடுக்குறாரு.
அந்த சகோதரி பின்னாடி வரும்போது ஒரு பாடல் வரிகள் வரும்போது விஜயே கண்கலங்கிறாரு. அவருடைய ஒவ்வொரு வரிகளையுமே அந்த பாடலில் வந்து அவ்வளோ சிந்திக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அதில் ஒரு லைன் வரும்போது அந்த சகோதரி கண்கலங்கிறாங்க. எல்லாத்தையும் இழந்து வர்றானே, மக்களுக்காக எழுந்து வர்றானேன்னு ஒரு விஷயம், ஒரு லைன் இருக்கும். அது உண்மையிலேயே வந்து நம்மளே கண்கலங்கிற என்ன சொல்கிறது பாடல் வரிகள். அது அந்த பாடின வாய்ஸ், அந்த அது ஒரு ஃபீமேல் வாய்ஸ் இருக்கும். தாலாட்டு பாடினா அப்படி இருக்கும். இங்கே ஒரு கிராமத்தில் மரத்தில் தொட்டிலில் ஒரு குழந்தைய தூக்கி போட்டு விவசாயம் பார்க்குற குழந்தைலாம் இந்த வரிகள் வரும், இந்த வாய்ஸ் வரும். ஸோ அந்த வாய்ஸ் தான் எனக்கு இது வந்து கேட்டது. இப்படி நிறையா விஷயங்கள் இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு. சிறப்பான விஷயங்களை சொல்லியிருக்காரு. குறிப்பாக வந்து தாய்மார்கள்கிட்ட பெண்கள்கிட்ட வந்து ஒரு சகோதரன் அண்ணனாக ஒரு கோரிக்கை வைக்கும்போது என்ன சொன்னால், உங்கள் வீட்டு வாசலில் கோலம் போடும்போது விசில் அந்த சின்னதை கோலமாக போடுங்க, அது எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்ன விஷயங்கள். அது அதில் டோட்டலாக ஓவரால் ஆண்களுக்கு பிடித்த ஒரு நபராக விஜய் இருக்காருங்கிறது வேறு விஷயம். பெண்கள் மனசில் போய் உட்கார்றதா ரொம்ப சிரமம். பெண்களுக்கு பிடித்த ஒரு நபராக விஜய் இருக்கார். இப்போ நாளைக்கு எல்லா சோஷியல் மீடியாலையும் விசில் சின்னத்தை கோலம் போட்டு சோஷியல் மீடியாவில் போட்டு விட்ருவாங்கல்ல? கண்டிப்பாக நாளைக்கு காலையில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த வரைக்கும் எல்லார் வீட்டு வாசலையும் விசில் சின்னம் கோலமாக இருக்கும். அதை அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்லேயோ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் விஜய் சொன்னதுனால நிறைய பேர் போட்டாங்க கலர் கலராக அப்படிங்கிற அளவுக்கு அந்த வீடியோக்குள்ள வரும் தான் நான் நினைக்கிறேன். நான் அப்புறம் ஸ்பெஷலாக அவரோட தொகுதியை பற்றி பேசியிருந்தாரு. கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு டைம் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நீங்கள் என்னை எப்போ வேணாலும் பார்க்கலாம், ஈஸியாக வந்து அணுகலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு. இது சாத்தியமா சார்? அதுதான் அவர் சொன்னது. என்ன அர்த்தம்னா, இந்த விஜயை பார்க்க முடியாது, விஜய்கிட்ட பேச முடியாது, நெருங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இந்த விஜய் கிடையாது. நீங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து விஜயை நீங்கள் பார்க்கலாம். ஓகே. இப்போ இருக்கிற சூழ்நிலை வேறங்க. அவர் பிரச்சாரத்துக்கு போகணும், களம் வேற. இப்போ பார்க்கறது பேசுகிறது ஒரு கஷ்டம்தான், அதை மறுக்கலை, அதை அவரும் மறுக்க மாட்டார். தேர்தலுக்கு பிறகுதான் அவர் சொல்ல வர்றார், என்னுடைய தொகுதி மக்கள் என்னை பார்க்கறதுக்கு நீங்கள் வரலாம், என்னுடைய வீட்டு கதவு திறந்தே இருக்கும்ன்றார். ஸோ என்னை வந்து ரொம்ப சர்வசாதாரண பாடல, கஷ்டமே கிடையாது. 234 தொகுதியும் தன்னுடைய தொகுதி தான், தன்னுடைய வீடு தான் சொன்னால் கூட 2 தொகுதியில் வந்து தன்னுடைய தாய் வீடு மாதிரி நினச்சி பேசுகிறார். மாதத்துக்கு ஒரு தடவை வர்றேங்கிறார். தொகுதி மக்கள் குறையில கேட்பேன், உங்கள் வீட்டு பிள்ளையான வந்து பார்ப்பேன் அப்படின்னு அந்த ஒரு ஸ்பெஷல் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறார். எப்பயுமே நம்ம வீடு ஸ்பெஷல் தானே. கண்டிப்பாக இன்னொரு அண்ணன் வீட்லேயோ அக்கா வீட்லேயோ போய் தங்குறது 2 நாள் தங்குவீங்க, 3 நாள் போர் அடிச்சு போயிடும். நம்ம வீட்டில் இருக்க உரிமையை வராதில்ல. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் அவர் சொல்கிறார். ஓகே ஓகே. அப்புறம் இளைஞர்களோட வாக்கு விஜய்க்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அதுதாங்க இப்போ மெரிகளில் பேசப்பட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ் இருக்காங்க, 18 வயசு 19 வயசு, இப்போ தான் என்ட்ரி ஆகிறாங்க. கிட்டத்தட்ட 14 லட்சத்துக்கு மேலே ஓட்டுக்கிட்டு இருக்கு. அவருடைய வாக்கு சதவீதம் கிட்ட 98-99% வந்து விஜய்க்குன்றாங்க. யாருமே எதிர்பார்க்காத ஓட்டு. ஏன்னா அவர்களுக்கு தெரியாது இந்த எலெக்ஷன் ஓட்டெல்லாம் கடந்து போயிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் போட்டுங்கப்பா, எனக்கெல்லாம் கூப்பிடாதீங்கன்ட்டு அவர் கடந்து வேற எங்கேயும் சினிமாவுக்கு போயிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட சுற்ற போய் எலெக்ஷன். அப்போ ஏன்னா அன்றைக்கு விடுமுறை. இப்போ இந்த முறை வந்து நான் ஓட்டு போட வர்றேன்னு சொல்லி அவள் வீட்டில் இருக்கிறவங்களே நீங்கள் விஜய்க்கு போடுங்கன்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்களாம். இப்போ நம்ம பிள்ளைக்காக நம்ம போடுவோம், யாராருக்கோ போட்டோம், நீங்கள் பிள்ளைக்காக நம்ம போடுவோம் அப்படின்னு தான். ஒரு வீட்டில் 5 ஓட்டு இருந்தால் 3 ஓட்டு விஜய்க்குன்றாங்க. அப்போ அந்த ஓட்டு, அந்த எலெக்ஷன் பூத் எப்படி இருக்கும், எப்படி உள்ளே போகிறோம், என்ன மிஷின் இருக்குது, என்ன ஓட்டு போடணுன்ற அந்த ஒரு ஆவல் அவர்கிட்ட இருக்குன்றாங்க. இந்த 18 வயசு 19 வயசு இதற்காகவே நாங்கள் வருவோம், விஜய்க்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறாங்க. 2வது 19 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் 1,07,00,000 பேர் மேலே இருக்காங்க. மொத்தமாக கிட்டத்தட்ட 1,4 கோடி 120 லட்சம் பேர் இருக்காங்க 30 வயசுக்கு உட்பட்டவர்கள். அதில் கிட்ட 80% ஓட்டு விஜய்க்குன்றாங்க. இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க சார்? பெரிய மாசான என்ட்ரி, மக்களுடைய ஆதரவு இது. ஓகே, அது வருன்றாங்க. 30 வயசுக்கு மேலே 40 வயசு கணக்கு எடுத்தோம்னா, நாங்கள் விஜயுடைய படம் பார்த்து நாங்களும் ரசிகராக இருந்தவங்க, எங்கள் ஓட்டு கிட்டத்தட்ட விஜய்க்குன்றாங்க. 40லேருந்து 50 வயசு வரைக்கும் சொல்கிறேன். என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நாங்கள் பக்கா விஜய் ஃபேன்ஸு. இப்போ எனக்கு பிறந்த குழந்தையும் விஜய் ஃபேன்ஸாக இருக்காங்க. இப்போ ஏன் ஓட்டு விஜய்க்கு தான், என்னுடைய பசங்க ஓட்டு கிட்டத்தட்ட 15-20 வயசு ஆகிப்போச்சு, அவர்கள் ஓட்டு விஜய்க்கு தான் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த 50லேருந்து 60, 60, 70 வயசு மட்டும்தான் இந்த பழைய கட்சிகளுக்கு போட்டவர்கள் இருப்பாங்க. அது கொஞ்சம் மாற்றம் வராது அது. ஸோ கிட்டத்தட்ட இந்த சதவீதங்கள் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிந்த மக்களுடைய ஆதரவு குரல் பார்க்கும்போது ஒரு 25% சதவீதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தகவல் வருது சார். 25%னா ஏறக்குறைய ஒரு 40 சீட் 50 சீட் ஜெயிக்கலாமே சார். வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, அதனால தான் இவர் வந்து மெஜாரிட்டி வந்துட்டால் சந்தோஷம், வரலைன்னா கண்டிப்பாக தொங்கு சட்டசபை உருவாத வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ முதலமைச்சர் நினைக்கூடிய இடத்துல விஜய் வருவார்.
கூட்டணி கட்சிக்குள்ளே மெஜாரிட்டி வரலன்னு வச்சுங்க, கூட்டணி கட்சி அத்தனை பேருமே சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு உட்காந்துட்டு எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு மந்திரி சபையில் வேணும், அமைச்சரை போஸ்ட் வேணும், கண்ணாபின்னு கூட்டணி கட்சி தலைவரோட பேச ஆரம்பிப்பாங்க. மிகப்பெரிய தலைவலி உருவாகும். முன்ன சொன்னதை கேட்டுட்டு இருந்தவர்கள் இப்போ எலெக்ஷன் முன்னாடி கூட்டணி உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படி பேசுனாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? பயங்கர டிமாண்ட் வச்சாங்க. விஜய் ஒரு காரணம் இருக்கிறதுனால ஐயாப்பட்ட பேர் தொகுதியில் கேட்டாங்க, தொகுதியில் பங்கீடு கேட்டாங்க, ஆட்சியில் அதிகாரம் இருந்தாங்க, அமைச்சர்கள் இடம் வேணும்னு கேட்டாங்க. இப்போ தொங்கு சட்டசபை வந்து மெஜாரிட்டி கிடைக்கலன்னா என்ன நடக்கும்? எல்லா பேருமே எனக்கு பதவி வேணுமாங்க. அங்கே ஒரு புது அரசியல் உருவாகும், புது களம் மாறும். அங்கே விஜய் ஒரு கிங் மேக்கராக இருப்பார். அவர்கள் யாரை கை காமிக்கிறாங்களோ அவர்கள் இடத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இப்படியும் மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குங்கிற ஒரு தகவலும் வருது. அப்போ தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரா விஜய்? எஸ், மாற்றத்தை உருவாக்க போகிறார், ஏற்படுத்த போகிறார். மக்கள் அதை வந்து விஜய்க்கு தருவதற்காக தயாராக இருக்காங்க. ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா சார், வேட்பாளர்களுக்கு மொத்தமாக அவர் வந்து ஒரே இடத்துல வாக்கு கேட்குறாரு. என் ஃபேஸை வச்சு நீங்கள் ஓட்டு போடுங்க, நம்மளேருந்து ஒருத்தர் வந்திருக்கான்னு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கான காரணம் என்ன சார்? இல்லைங்க, அதாவது நேரம் இப்போ இல்லை. ஃபர்ஸ்ட் 234 தொகுதிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை. நீங்கள் சில ஏரியாவுக்கு போகும்போதே கூட்டம் கட்டுப்படுத்த முடியல. நேற்று சென்னையே வந்து அதிர விட்டார். சென்னை கோட்டை யாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சென்னையே குலுங்கிருச்சு நேற்று இல்லையா? கண்டிப்பாக. சென்னையில் இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா பிஎன் செட்டில் சொல்ல வேணும் உங்களுக்கு அதை. அதனால் சில குறிப்பிட்ட தொகுதிக்கு போய் சில குறிப்பிட்ட நபர்களை மட்டுமே வந்து செலக்ட் பண்ணி டக்குன்னு சொல்லிட்டு போகிறார். வர முடியாத இடங்களுக்கு இந்த விஜய் மனசில் வச்சுங்கன்றார். 233 பேரையுமே வந்து விஜயை நினச்சிக்கோங்க. ஏன்னா வேட்பாளர்கள் புதுசு, சில பேர் அனுபவம் இல்லாதவர்கள். அப்போ அவர்கள் போய் எப்படி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுங்கிற சில வழிமுறைகள் வந்து இல்லை, தெரியல. அப்போ ஏற்கனவே அவர்கள் சில கட்சியிலேயே சில இப்போ நிற்கக்கூடிய வேட்பாளர்களுக்கும் ஆதரவாக பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அப்போ அவருடைய பார்வை எப்படி இருக்கும்? இங்கே கடுமையாக விமர்சனம் பண்ண முடியாது, சாலிடாக தான் போக முடியும். விஜய் கூட இங்கே வந்து தன்னுக்கு அதாவது எதிராளிக்கூடிய வேட்பாளர்களை பற்றி எதுவுமே விஜய் இது வரைக்கும் பேசுனது கிடையாது. யாரையும் மட்டம் தட்டியோ குறைவாக பேசலை. 2 பேருக்கு தான் போட்டின்னு சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு என்ன செய்ய அதை தான் நான் சொல்கிறேங்கிறாரு, செய்ய போகிறேங்கிறார். அதனால் நீங்கள் நிற்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளரும் நான் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து உங்க முன்னாடி வச்சுருக்கேன். நீங்கள் அங்கே அவர்களை பார்க்காதீங்க, ஒரு விஜயை மட்டுமே பாருங்கள், என் முகத்தை பாருங்கள், வாக்கு போடுங்க. இங்கே சில நிர்வாகிகள்கிட்ட வந்து கொஞ்சம் ஈகோ கிளாஷ் வருது. அதை தான் அவர் சொல்கிறார். ஈகோ வேண்டாம், நானும் அதான் சொல்லிக்கிறோம். ஈகோ தயவுசெய்து உங்கள் நிர்வாகிகள் நீங்கள் விரும்புகிற விஜய்க்காக நீங்கள் ஈகோவை பார்க்காதீங்க. உங்களுக்கு சம்மந்தமில்லாத நபர்களில் இருக்கலாம் வேட்பாளர்களாக. அதற்கு நீங்கள் வெற்றி பெற செய்யும் போது உங்கள் விஜய் நீங்கள் உட்கார வைக்கும் போது உங்களுக்குள்ள அந்த பதவிகள் உங்களுடைய வாய்ப்புகள் நிறையா வரும். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது வருவதற்கான சூழ்நிலையும் மாறும். அதை எல்லா பேரும் புரிஞ்சுக்கிட்டு விஜய் நியமித்த வேட்பாளர்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருங்க, செயல்படுங்க, வெற்றி பெறதுக்கான முயற்சி ஏற்படுத்துங்கன்னு தான் நான் சொல்லிக்கலாம். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.